நேற்றிரவு இலங்கையில் ஒரு நபர் ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்படுறார். இந்த விடயம் செய்திகளில் வெளியானதுக்கு பிறகு சாதாரணமாக ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் எப்படிப்பட்ட தகவல்கள் மக்கள் மத்தியில் பகிரப்படும்னு சொன்னால் அவர் இறந்து போயிட்டாரு என்று சொல்லி கவலையான முறைமையில் தானே அந்த விடயம் பேசப்படும். ஆனால் இவர் இறந்த செய்தி கேட்டதுக்கு பிறகு இலங்கைக்குள்ள வெடி கொளுத்தி கொண்டாடாதது மட்டும்தான் மிச்ச அனைத்து வகைகளையும் சமூக ஊடகங்களையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் எல்லா மக்கள் மத்தியிலையும் இவரினுடைய ஒரு குறிப்பிட்ட நபருடைய இறப்பு பெரும்பாலும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக தான் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அது வரைக்கும் இந்த நபர் யாருன்றது எனக்கு உண்மையாக தெரியாது. அதுக்கு பிறகு அவரை பற்றி தேடி பார்க்கும்போது தான் இவர் இலங்கையினுடைய ஒரு சமூக செயற்பாட்டாளர் மற்றும் இலங்கையினுடைய பொதுஜன பெரமுன கட்சியினுடைய SLPP கட்சியினுடைய ஒரு உறுப்பினர்ன்றது தெரிய வந்தது. அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட விடயங்களையும் இவர் செய்திருக்கிறார். இவருடைய இறப்பு எதுக்காக கொண்டாடப்படுதுன்றதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த விடயங்கள் அவ்வளவுக்கு மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தின விடயங்களாக தான் இவர் செய்த விடயங்கள் இருக்குது. யார் இந்த நபர், எதுக்காக அவ்வளவு மக்கள் இவர் மேலே வெறுப்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள், என்ன நடந்தன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு சில முக்கியமான விடயங்களும் நடந்திருக்குது. அதையும் முழுமையாக என்ன விஷயம் பண்ணுறதை தெளிவாக முதலிருந்தே பார்க்கலாம். என்ன விஷயம் பண்ணுறதை முதலிருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைவாளன். அதுக்கு முதல் என்னோட தொடர்ச்சியான எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னால், இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக யாராவது பார்த்துக்கணும் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைவாளன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் எங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷாப் விட்டுருங்க. நேற்று இலங்கையினுடைய வெள்ளம்பட்டிய பகுதியில் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. இதில் உயிரிழந்த நபர் யாருன்னு சொன்னால் டான் பிரியசாத் என்று சொல்லப்படுற இலங்கையினுடைய ஒரு சமூக செயற்பாட்டாளரும் அதே மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் மட்டும் சொல்லப்படுது. இந்த நபர் நேற்றிரவு 9-10 மணியளவில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரு உறவினர் வீட்டில் இருந்து மதுபானம் அருந்தி கொண்டிருந்த நேரத்தில் தான் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களால் இவர் மேலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுது. அவருடைய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டுக்குள்ளே போய் அவர் மேலே 2 நபர்களால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுது. மொத்தமாக 4 தோட்டாக்கள் அவர் மேலே பிரயோகிக்கப்படுது. அதில் 2 தோட்டாக்கள் அவருடைய மார்பகத்திலையும் 2 தோட்டாக்கள் தோள்பட்டையிலையும் பட்டதாக சொல்லப்படுது. இந்த விடயம் சரியாக இரவு 9-10 மணியளவில் நடக்குது. இந்த விஷயத்தை இலங்கையினுடைய போலீஸார் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி ஊடகங்கள் மூலமாக முதல் கட்டமாக இந்த செய்தி வெளியில் வருது. எப்படி வருதுன்னு சொன்னால் இவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் ஏன்னா இவர் ஏற்கனவே கொஞ்சம் பிரபலமான ஒரு நபர்ன்றபடியா இவரை இலங்கை முழுக்களுமே பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லி தான் முதல் கட்டமாக சரியாக 9-10 மணியளவில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு முதல் கட்டமாக இலங்கையினுடைய போலீஸாரால் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்படுது. அந்த நேரத்தில் ஆரம்பத்திலேயே இவர் இறந்து போயிட்டார்னு தெரிஞ்ச உடனேயே எல்லா சமூக ஊடகங்களையும் பெரிய அளவில் இவருடைய இறப்பு பேசப்பட ஆரம்பிக்கப்படுது. அதாவது கொண்டாடப்படுது மகிழ்ச்சியான முறையில். டான் பிரியசாத் இறந்து போயிட்டார் என்று சொல்லி பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பிக்குது. அந்த விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிடங்களுக்கு பிறகு திரும்ப ஒரு செய்தி வெளியாகுது. இல்லை, டான் பிரியசாத் இன்னும் இறந்து போகல, கொழும்பு வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உயிரினுமே போகல, அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிரோடு தான் இருக்கிறார்னு சொல்லி ஒரு விடயம் வெளியில் வருது. இந்த செய்தியையும் வெளியிட்டது இலங்கையினுடைய போலீசார் தான். அதுக்கு பிறகு மக்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் சமூக ஊடகங்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், முக்கியமாக ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் தொடர்பான மீம்ஸ் எல்லாமே பகிரப்பட ஆரம்பிக்குது. என்னடா இறந்து போயிட்டாருன்னு சொன்ன நபர் பிறதுக்காக உயிரோடு இருக்கிறார். இந்த சில படங்களினுடைய மீம்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த உயிர் இழுத்து கொண்டு இருக்கிற மாதிரி. இது நான் ஒரு பக்கம் நகைச்சுவையாக சொன்னாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம் தான். ஆனால் நடந்திருக்கக்கூடிய விடயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நபர் இறந்து போகாமல் திரும்ப திரும்ப இழுத்து கொண்டு இருக்கிற மாதிரி மீம் பேஜஸ்ல எல்லாம் நிறைய மீம்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு நேற்றிரவே அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி திரும்பவும் உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் வெளியாகுது. அதாவது வைத்தியசாலையால் சொல்லப்பட்ட விடயம் அவரை காப்பாற்ற முடியலை, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் தான் அந்த விடயம் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்படுது. நேற்றிரவு 9-10 மணிக்கு நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் உடனே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இலங்கையினுடைய போலீஸார் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு இல்லை அவர் இறந்து போகலன்னு சொல்லி சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு திரும்பவும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இப்போ கடைசியில் கன்ஃபார்ம் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு காலையில் அவர் உண்மையிலேயே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. இவர் இறந்து போயிட்டாருன்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இப்போ சமூக ஊடகங்களில் இன்னும் அதிகமாக இவர் தொடர்பான மீம்ஸ், இவரை பற்றின சில விடயங்கள் எல்லாமே பகிரப்பட்டு
அந்த விடயங்கள் அனுதாப பகிர்வா இல்லாமல் கொண்டாடப்படக்கூடிய விடயங்களாக இப்போ மாறி போய் கொண்டுக்குது. நீங்கள் சமூக ஊடகத்தில் நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கில் போய் இவர பேரை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலே அதிகமான இவர் தொடர்பான நகைச்சுவையான விடயங்கள், அதாவது இவருடைய இறப்பு நகைச்சுவையான விடயமாக மாற்றப்பட்டது தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வருடத்துக்கு முதல் இதே மாதிரி தான் இந்த SLPBயினுடைய இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர், அவரோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரையில, அவர் ஒரு வீதி விபத்தில் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிற நேரத்துலேயும் இதே மாதிரி தான் அதிகமான மக்கள் அந்த விடயத்தை அனுதாபம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய செயல்பாடுகள் அதுக்கு முதல் அவ்வளவு மோசமானதாக இருந்தது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த பிள்ளையானு சொல்லப்படுற சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட நேரத்தில் மட்டக்களப்பில் வெடி கொளுத்தி கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி சமூக ஊடகங்களையும் பெரிய அளவில் அவருடைய கைது நல்ல ஒரு விடயமாக பேசப்படுது. இந்த மாதிரி இவர்கள் வாழும்போது இவர்கள் செய்த விடயங்கள்லாம் இறந்ததுக்கு பிறகு அது மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்றது எல்லாருக்குமே வெளியில் தெரிய வரும். ஸோ அப்படி இந்த டான் பிரியசாத் என்ற இந்த நபர் யாருன்னு சொன்னால், இவர் கொலன்னாவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவர் எப்படிப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்னு சொன்னால், SLPP கட்சியினுடைய அதிதீவிர ஒரு பக்தன் என்று சொல்லியே சொல்லலாம். அந்தளவுக்கு மிக கடுமையாக SLPP கட்சியை, ராஜபக்சகளினுடைய கட்சியை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி இப்போ கொலன்னாவ பகுதியினுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளராகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு 39 வயசு தான். இவர் செய்த ஒரு மிக மோசமான சம்பவங்களில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னு சொன்னால், இது இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சமூக ஊடகங்களையும் அதே மாதிரி ஒரு சில செய்தித்தளங்களையும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களால். இதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், 2022ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள அரசாங்கத்துக்கு எதிரான பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது தானே. அந்த போராட்டம் ஒரு அமைதியான போராட்டம் அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமான போராட்டமாக மாறுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அதிகமாக அந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த போராட்டம் மாறுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த SLPP கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்று 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெற்று முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ராஜபக்சகளினுடைய ஆதரவாளர்கள் அமைதியான முறைமையில் நடந்து கொண்டிருந்த போராட்டத்துக்குள்ளே உள்ள புகுந்து அந்த நபர்களை அடித்து அந்த இடத்தை விட்டு விரட்ட முற்பட்ட நேரத்தில் தான் அந்த போராட்டம் பெரிய ஒரு வெடித்த ஒரு போராட்டமாக மாறினது. அவ்வளோ பெரிய கலவரங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டமாக மாறினது. அந்த போராட்டத்தில் இந்த குறிப்பிட்ட டான் பிரியசாத் என்ற இந்த நபர் ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு நபராக பேசப்பட்டவர். அந்த நேரத்தில் ஒரு கையில் ஒரு இரும்பு கம்பியோட உள்ளே போய், முகத்தை எல்லாமே மூடிக்கொண்டு இரும்பு கம்பியோட உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மேலே தாக்குதலை மேற்கொண்ட ஒரு மிக மோசமான ஒரு நபராக கருதப்பட்ட ஒருத்தராக இருந்தார். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னான், இவர் SLPP கட்சியினுடைய ஒரு அதிதீவிர பக்தனாக இருந்திருக்கிறார். SLPPக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் என்ற கணக்கில் இவர் செயல்பட்ட ஒரு நபராக தான் பார்க்கப்படுறார். ஸோ அது ஒரு சம்பவம். அதே மாதிரி நாமல் ராஜபக்சவோட நெருங்கின தொடர்பில் இருந்த ஒரு நபர்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில இந்த ராஜபக்சர்களால் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயல்களில் இவருடைய ஈடுபாடுகளும் அதிகமாக இருந்ததா இப்போ சமூக ஊடக பதிவுகளில் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கும் இவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த இலங்கையினுடைய மே 18 நினைவேந்தலில் கூட இவர் கொழும்புல நடந்த நினைவேந்தலில் குழப்பம் விளைவித்த நபர்களுக்கு பிரதானமான முன்னிலை வகித்த நபராகவும் இந்த நபர் கருதப்படுறார். ஒரு இனவாதமான செயற்பாடுகளை அதிகமாக செய்த ஒரு நபராகவும் இவர் கருதப்படுறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயற்பாடுகளை செய்தபடியாக தான் நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட 1-2 விடயங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் இப்போ எல்லா இடமுமே பகிரப்பட்டு கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்து போனபடியாக தான் இப்போ மக்கள் சமூக ஊடகங்களில் இவரை பற்றி, இவருடைய இறப்பை ஒரு நல்ல விடயம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இது இவருடைய செயற்பாடுகள் என்று சொல்லி பார்த்தா கூட, இன்னொரு பக்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்க போனால் ஒருவருடைய இறப்பை இப்படி சொல்கிறன்றது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மட்டும் அது சரியில்லாத ஒரு விடயம். ஆனால் ஒருத்தர் எப்படி வாழ்ந்தாருன்றதுக்கான சாட்சி அவர் இறந்து போனதுக்கு பிறகு மக்கள் அவரை எப்படி பார்க்குறார்கள் என்றதில் தான் இருக்குது. அதுக்கு இவர் ஒரு மிகச்சரியான இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உதாரணமாக மாறியிருக்கிறார். ஓகே, இது ஒரு விஷயம். 2வது விடயம் என்னென்னு சொன்னால், நேற்று இதே மாதிரி இலங்கையினுடைய கட்டுநாயக்க பகுதியில் ஒரு வர்த்தகரினுடைய வீட்டுக்குள்ளே 2 பேர்
அந்த வர்த்தகரை வந்து கொலை செய்கிறதுக்காக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த துப்பாக்கிதாரிகளை தாக்கிட்டு அந்த துப்பாக்கி பிரயோகத்திலேருந்து தப்பிட்டார். ஸோ 2 பேர் வந்து ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போய் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போய் தைரியமாக பட்டப்பகல் நேரத்தில் தைரியமாக ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போய் அவர் வந்து ஏற்கனவே வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் மேலே தான் இந்த துப்பாக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ அவர் அந்த பேரில் தாங்கள் பணம் வாங்க வந்திருக்கிற மாதிரி உள்ளே போய் திடீரென்று அவர் மேலே தாக்குதல் நடத்த முற்பட்டுகிறார்கள், அவர்களை சுட முற்பட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் சுதாகரித்து கொண்டு அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி அவர் தப்பிச்சுக்கிறார். இந்த விடயம் வந்து இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சூடும் அதே மாதிரி இந்த டான் பிரியசாத் என்ற இந்த நபருடைய இறப்பும், துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்த நபருடைய இறப்பும் வந்து இப்போ நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற மாதிரி பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி நிறைய துப்பாக்கி சூடுகள் இலங்கைக்குள்ளே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி கொலை செய்யப்படக்கூடிய நபர் ஏற்கனவே புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பாதாள உலகக்குழுவினுடைய முக்கிய நபருடைய ஒரு இறப்பு. அதே மாதிரி இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய இந்த டான் பிரியசாத் இவருக்கு பின்னாலையும் இப்போ இன்னொரு பக்கமாக பேசப்படக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இவர் இந்த புதிய அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார். அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியை வந்து ஒரு சில இடங்களில் வந்து அவர் ஆக மோசமாக விமர்சித்த ஒரு நபராக வந்து பார்க்கப்படக்கூடிய ஒருவர். ஸோ அப்படி இருக்கும்போது பல தரப்பட்ட கோணங்களில் தான் இவருடைய இறப்பு வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஒருவேளை இவர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு அந்த குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக கூட இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஒரு பக்கமாக பேசப்படுது. இந்த மாதிரி நிறைய பக்கங்களை பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வியும் வந்து இப்போ ஒரு பக்கமாக எழ ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமாக ஒரு சில கட்சிகளால் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு நிறைய அரசியல் கட்சிகளால் வந்து புதிய அரசாங்கத்தின் மேலே இந்த விடயத்தை பயன்படுத்தி கொண்டு விமர்சனங்களை முன்வைக்கலாம்ன்ற ரீதியில் தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்னு சொல்லி ஒரு விடயம் வந்து பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாகவும் அரசாங்கம் தான் இருக்குது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கோ அவர்களாம் பதில் சொல்லணும். ஸோ அதுவும் வந்து ஒரு பக்கமாக பார்க்கப்பட்டு இருக்குது. இதை தாண்டின இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கார். அவர் வந்து இலங்கைக்குள்ள ஜனாதிபதியாக இருந்த காலத்தில், இடைக்கால ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இலங்கைக்குள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக இலங்கையினுடைய அனைத்து மக்களுக்கும் வந்து ஃபோனில் அவர்களுக்கான வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக ஒரு SMS அனுப்பியிருக்கிறார். அந்த SMS அனுப்புறதுக்காக செலவு பண்ணப்பட்ட பணம் எவ்வளவுன்னு சொன்னால் 98 மில்லியன் ரூபாய், 9.8 கோடி ரூபாய் பணம் SMS அனுப்புறதுக்காக. எங்களோட ஃபோனில் பார்த்துருப்போம், பிரசிடென்ட்னு சொல்லி ஒரு நம்பர்லேருந்து ஒரு SMS வரும். நாங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. அந்த SMSல வந்து தமிழில் சிங்களத்தில் மக்களுக்கான வாழ்த்து, ஜனாதிபதியினுடைய வாழ்த்துன்னு சொல்லி அந்த வாழ்த்தை சொல்கிறதுக்காக 98 மில்லியன் ரூபாய் பணம் அவருடைய ஆட்சி காலத்தில் செலவு பண்ணப்பட்டிருக்கதா NPP கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கூட்டத்தில் வச்சு இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். எங்களினுடைய ஆட்சியில் நாங்கள் இந்த 98 மில்லியன் ரூபாய் பணத்தை செலவிடலை, ஆனால் அவருடைய ஆட்சியில் இலங்கையை வந்து மீட்பதற்காக வந்த மீட்பர்னு சொல்லப்பட்ட அவருடைய ஆட்சியில் 98 மில்லியன் ரூபாய் பணம் SMS அனுப்புறதுக்காக மட்டுமே செலவிடப்பட்டிருக்கிறதா ஒரு விடயத்தை வந்து வழிகாட்டியிருக்கிறார். என்னென்ன வழிகளில் எல்லாம் இவர்கள் எங்களோட பணத்தை செலவழிச்சிருக்கார்கள்ன்றதை இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு இப்போ ஒரு விடயமாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி கொண்டு வச்சிருந்தோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னதான் நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சி என்னுடைய எல்லா அப்டேட்ஸுமே பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.